ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்டட் ரைஸ் சேவை. இதுக்கு அரிசி மாரியே செம்மியாக இருக்கும், அரிசியில் பண்ணது. அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பாசிப்பருப்பு ஊற வச்சு எப்போவும் மாதிரியே நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டி அப்புறம் ஒரு ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் சென்று அது முளை வரும். அது முளை கட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூபாக. கடாயில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் 2-3 ட்ராப்ஸ் ஆயில் விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த ரைஸ் சேவையை எடுத்து அதில் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக விட்டோம்னா குழஞ்சிடும். அந்த சூடான தண்ணியிலையே நல்லா வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த சூடான தண்ணியிலேயே அது வெந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் விடுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்குது. இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ணியிருக்க பன்னீரெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது ஒட்டும் கொஞ்சம் பன்னீர். அது ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் பிரட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலேயே சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போடுறேன். ஒரு 10-15 பல் பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து வதக்குறேன். அது நல்லா ஜூஸியாக வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட
மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா ஜூஸியாக வந்துருச்சு. இப்போ இந்த முளைக்கட்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை எடுத்து கொஞ்சம் ஒரு பரட்டி மூடி வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் அது வெந்துடும். அதுக்காக தனியாக தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. முளை கட்டினோடனே சாஃப்டாகிடும். 5 மினிட்ஸ் மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் சென்று எடுக்கிறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட இந்த பாயில் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் சேவையை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பன்னீரையும் நல்லா கலந்து நல்லா விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு டேஸ்டியான ஸ்ப்ரவுட்டட் ரைஸ் சேவை ரெடியாக இருக்கும். இது ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் கூட. பன்னீரும் ப்ரோட்டீனு, ஸ்ப்ரவுட் பண்ணதுனால இதுவும் ப்ரோட்டீனு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.